வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 5/10/2025 திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் 850 to 900 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் 700 to 750க்கும், நச்சுப்பொடி 600 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைங்க கரும்பு செடி மரம் 3 டைப்பாக காய் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 60 to 65க்கும், செடி முருங்கை 60 to 65க்கும், மரத்துக்காய் 35 to 40 வரைக்கும். அனைத்து காயுமே பிசுன்னு இல்லாமல் முத்தக்காய் இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு போகுதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட போய் 600 to 700, 800, 850 வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காய் இருந்ததுன்னா 300 to 400, 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து சுரைக்காய்ங்க எந்த அளவுக்கு டவுன் ஆகுது அந்தளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிறது அந்த சுரைக்காய் மட்டும் தான் மார்க்கெட்டில். 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 600 to 800 வரைக்கும் போகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி 500க்கும், சில புள்ளிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் 20 to 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் இருந்தால் 300 to 600 ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி 200 to 300 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்தது பீட்ரூட்டுங்க 25 to 30 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 200 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. ரொம்ப பெருவிட்டாக இருந்தால் மண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130க்கும், பல்லு பூண்டுகள் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 15 கிலோ கொண்ட தக்காளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி 200க்கும், குறைந்தபட்ச விலையாக 150க்கும், பெருசாக வரத்துக்கு கம்மியாக இருந்தது விலை ஏறும் எதிர்பார்த்தோம். இன்றைக்கி பெருசாக விலை எந்த மாற்றம் ஆகலைங்க. பந்தல் தக்காளி 220ங்க. ஓவராலாக சொல்லப்போனால் 150 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 220 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அந்தந்த காயின் தரம் அளவுக்கு ஏற்ப மாதிரி விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி தமிழ்த்தலே ஒரு கைப்பிடி அளவு ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 13க்கும், குறைந்தபட்ச விலையாக 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் ஓவராலாக விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 60 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக, குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 to 60 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 150க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் 40 to 1 கிலோ 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் கடந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 தான் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபா வரைக்கும், 600 நார்மல் ரேட்டு சொல்ல முடியாதுங்க, 500 ரூபா நார்மல் ரேட்டுங்க, 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் 300 to 500, 550 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. 300 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அதாவது சிம்ரன் 300 to 400க்கும், பவானி 300 to 500 ரூபா. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் ரொம்ப அளவு கம்மியாக இருந்ததுன்னா 300 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. அதிகபட்ச விலையாக பொரியல் தட்டை 400, 450 ரூபா வரைக்கும் கூட விற்பனையாகுதுங்க. பையன் அளவிற்கு தகுந்த மாதிரி விற்பனையாகுதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி 1 கிலோ 80க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 60க்கும் விற்பனையாகுதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 60 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட போய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 700, 800 ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 400 to 500ம், பொடிக்காய் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஓவராலாக 300 ரூபாயிலிருந்து 850 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனைன்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே 25 to 35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அந்த காயின் தரத்திற்கு ஏற்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் இன்னும் 2 ரூபா 3 ரூபா இன்க்ரீஸ் ஆகும் போகலாங்க.
அடுத்து பெரிய வெங்காயங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 15 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே 1 கிலோ என்னைக்கு வாங்குறான்னு கேட்டிருந்தீங்க. அரசாணிக்காய் காட்டு கிலோ 14-15 ரூபா வரைக்கும் இன்றைக்கி டேட்டில் வந்து வாங்குறாங்க. கேரளாவுக்கு வந்து கேரளா வியாபாரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் 50 மூட்டை 700 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் அதிகபட்ச விலையை 600 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையை 300 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 200 to 250 300க்கும், 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 450 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு மீடியம் சைஸ் இருந்தால் 14 to 22 வரைக்கும், பெருவட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் அதிகபட்ச விலையா. நச்சு பொடி பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 13 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. ஓவராலாக தேங்காய் 8 to 34 ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய்ங்க, வாட்டர் மெலனுங்க. இதில் வந்து ஒயிட் காய் வர்றது இல்லைங்க, பிளாக் காய் தான் வருதுங்க. 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கடையில் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. காட்டுக்குள்ளே 10 ரூபா கண்டிஷனில் போகுதுங்க. மார்க்கெட்டில் 40 மூட்டை 300 to 400 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய்ங்க, 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து பையன் அளவு மற்றும் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 60 to 80 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 5/10/2025ங்க. மழை சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா பக்கமும் லேசானதுலேருந்து கனமான வரைக்கும் எல்லா பக்கமும் பரவலாக பேஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த மழை பேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி விலை கூடுமா குறையுமா எதிர்பார்த்துட்ருப்பீங்க. மழை பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேயும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறனால வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் பல அழுகல் வருங்க. வந்தாலும் தப்பு இல்லைங்க. விலை